சார் இந்த நடிப்புக்கு ஆஸ்கார்ல ஏதோ அவார்டு தரானா, ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஆம்பளைக்கு கொடுக்கணும் சார். அதை குரூப் போட்டோல ஒய்ஃபு கூட சிரிச்ச மாதிரியே நிக்கிறான் பாருங்க. இல்ல உண்மையிலே உண்மையா சொல்ல பிராக்டிகலா பேசுங்க சார். ஆபீஸ்ல ஜெனரல் மேனேஜர் காலையில வரும்பொழுது எழுந்து சிரிச்சா மாதிரி குட் மார்னிங் சொல்றோம். அவன் மேல அன்பா. அப்ரைசல் அவன் தான் போடுறான், இன்கிரிமெண்ட் அவன் தான் போடுறான், அதுக்கு தான் குட் மார்னிங். உள்ள திட்டுவோம், வந்துட்டான்டா இன்னைக்கான். ஆனா ஒய்ஃபே நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க இந்த புது புடவை எப்படி இருக்குன்னு. உண்மையா என்னைக்கா சொல்லியிருக்கோமா சார்? சூப்பர்மா சூப்பர். ஏன் அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டலாம் சார். இந்த உலகத்துல பெரிய நடிகர்கள் சார் நம்ம. ஆனா நமக்கே தெரியல நம்ம நடிக்கிறோம்னு தெரியல. நம்ம நடிப்பு திறமையை நம்மளே பார்த்துக்கல. நம்ம நடிக்கிறோம், நம்ம மாமனார் நடிக்கிறாரு. நம்ம வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சா குரியர் கொடுக்க இந்த பையனை மாதிரி பாக்குறாருங்க. ஆனா சிரிக்கிறார். எப்படிங்க என்ன சிவாஜி கணேசன்ல ஒரு நடிகரா சார்? எங்க மாமனார் நடிப்பை பாருங்க, பின்னிடுவார் சார், பின்னுவாரு. அப்புறம் அந்த லைட்டை போடுறேன்னுட்டு ஆஃப் பண்ணுவாரு. என்னமா பண்ணுவாரு கேட்டா மகிழ்ச்சியா ஐ நானும் சிரிச்சுக்கினே இருப்பேன். அதுவும் போய் உள்ள போன உடனே மாப்பிள்ள ப்ரமோஷன் ஏதாவது வந்துதா? ஒவ்வொரு மாசமும் கேக்குறாங்க. நம்ம அந்த வேலை செய்யற போது மாசம் மாசம் ப்ரமோஷன் வாங்கின மாதிரி என்ன ஆபீஸ்ல வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். அடிக்கடி பட்டிமன்றம் வந்துருக்கிறோம். ப்ரமோஷன் வாங்கலையா, ப்ரமோஷன் ஏதாவது வந்து தானே. எங்க மாமியார் உடனே நம்ம குட்டு வச்சது அவ்வளவுதான் அந்தம்மா. அது ஒரு குறையா. நான் குறைய எங்க போய் சொல்றது, எனக்கு குத்து வச்சது அவ்வளவுதான் இல்லைங்க நடிப்பு. ஆனா நம்ம வரும்போது பாருங்களேன், சோபால இருந்து அப்படி எழுந்து பாரு. அவங்க வீட்டுல என்னைக்காவது தங்கிட்டு காலையில வெளில வர வச்சுங்களேன், பேப்பரை உடனே மடிச்சு கொடுப்பாரு. அதாவது நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராதான். எல்லாம் போய் அன்னைக்கு நானு என்னோட மாமனாரு என்னோட ஒய்ஃப் தம்பி மச்சான், அவன் நல்ல பெரிய பையன், நல்ல பையன், வெரி குட் பாய். +2 6வது வருஷம் படிச்சுருக்கிறான் அவன். நான் அவனுக்கு கிரிக்கெட் பார்த்துட்டு வந்தான் சார். இவரு நேரம் வந்தாரு, நியூஸ் வச்சாரு. என்னப்பா நியூஸ் வைக்கிறேன்னு இருந்து பட்டு வச்சுட்டாருங்க. யார? அந்த பையனை. அவன் வளர்ந்த பையன்.